சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத மின்சார ஆற்றலுக்கு மக்கள் மாறுவதை ஊக்குவிக்கும் வகையில் பழைய பாய்லர்களை அகற்றிவிட்டு ஹீட் பம்ப் பொருத்துவதற்கு 1000 யூரோ புதிய நிதியுதவி திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு நிறுவனமான EDF-இன் 80வது ஆண்டை கொண்டாடும் விதமாக இந்த சலுகை வழங்கப்படுகிறது. இந்த புதிய நிதியுதவியானது CEE போன்ற தற்போதைய அரசு உதவிகளுடன் சேர்த்து வழங்கப்படும். இதன் மூலம் எரிவாயு அல்லது எண்ணெய் பாய்லர்களை விட ஹீட் பம்ப் பொருத்துவதற்கான செலவு வெகுவாக குறையும் என்று EDF நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி தெரிவித்துள்ளார். இந்த திட்டம் முதலில் விண்ணப்பிக்கும் 80,000 பேருக்கு மட்டுமே முன்னுரிமை அடிப்படையில் வழங்கப்படும். எனவே தகுதியுள்ள வீட்டு உரிமையாளர்கள் விரைவாக விண்ணப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். ஏப்ரல் 8ஆம் தேதிக்கு பிறகு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்ட பணிகளுக்கு மட்டுமே இது பொருந்தும். குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள் மட்டுமே இதற்கு விண்ணப்பிக்க முடியும். உதாரணமாக, பாரிஸில் வசிக்கும் ஒரு தம்பதியின் ஆண்டு வருமானம் 42,933 யூரோக்களுக்கு குறைவாக இருக்க வேண்டும். மற்ற பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு இந்த வருமான வரம்பு மாறுபடும். விண்ணப்பதாரர்கள் கட்டாயம் EDF வாடிக்கையாளராக இருக்க வேண்டியது அவசியமில்லை. எந்தவொரு மின்சார நிறுவனத்திடமும் ஒப்பந்தம் வைத்திருக்கலாம். ஆனால் பணிகள் அனைத்தும் RGE அங்கீகாரம் பெற்ற தொழில்நுட்ப வல்லுநர்களால் மேற்கொள்ளப்பட வேண்டும் மற்றும் 2027ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்குள் முடிக்கப்பட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது.